ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன படம் வரைய போகிறேங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம வாத்தி திரைப்படத்தில் உள்ள தனுஷ் அவங்கள படத்தை தான் வரைய போகிறோம். ஸோ நான் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பென்லே ஷேடிங் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ பெனில் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் ஸ்கெட்ச் போட்டுக்கிறேன். ஸோ அந்த அவுட்லைன் ஸ்கெட்சுக்கு பெனில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே டார்க் வருதோ அங்கே டார்க்காகவும், லைட்டாக இருக்கிற இடத்துல லைட்டாகவும் பென்லேயே ஹேர் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், முழுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ராயிங்காக இருக்கும். பெனில் எப்படி பண்ணுற டுட்டோரியல் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு 6 hours வரைஞ்சேங்க. நான் அதை வந்து உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி 2 பார்ட்டாக பண்ணிகிட்ருக்கிறேன். இருக்கையிலே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா ஹேர் பண்ணுறது தான். பென்சிலையும் சரி, இதுலேயும் சரி, பென்சிலை விட இது வந்து ரொம்ப அந்த நிப்பிள் வந்து ரொம்ப வந்து பொடிசு 0.5 0.6 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால டைம் ரொம்ப எடுத்துக்கிடும். ஸோ இதை வந்து உங்களுக்கு 2 பார்ட்டாக போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஹேரை பாருங்கள். ஃபஸ்ட்டு பேனை வச்சு லைட்டாக, அதாவது லைன் போட்டுக்கிட்டோம் ஃபுல்லாக, அதாவது இப்படியே ஷேக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எங்கெங்கே டார்க் வருதோ அங்கே திரும்ப நம்ம அப்ளை பண்ண மூலமாக அதில் வந்து உங்களுக்கு டார்க்னஸ் கிடைக்கும். ஸோ டார்க்னஸ் கிடைக்கல என்னாகும், ஹேர் வந்து ஒரிஜினல் லுக் கொடுக்கும். பாருங்கள், இதுலேயே பார்த்திங்கன்னா பாட்டமில் ஃபுல்லாக நல்லா டார்க்காகவும் போக லைட்டாகவும் இருக்கும். இந்த இடத்துலாம் பாருங்கள். ஸோ கொஞ்சம் டார்க் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் அழுத்தி கொடுத்தோம்னா கொஞ்சம் டார்க் ஆகிரும். கேப் விடாமல் கொடுக்கணும். ஸோ அதனால் திரும்ப அதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதேமாதிரி கொஞ்சம் டார்க்கு பாருங்கள். நடுவில் ஒரு லைன் தெரியுற மாதிரி கொஞ்சம் லைன் போட்டுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் ஒயிட் பொடி தெரியுற மாதிரி. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக பெயினாக நம்ம ஷேக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த பெண்ணை. பாருங்கள், உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்ருக்கேன். இந்த ஹேர் மட்டும் எனக்கு பண்ணுறது வந்து ஒரு 4 hours ஆச்சு. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து 10 minutesல காமிச்சிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தெரியும். நீங்கள் வேணால் ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாகவும் உள்ளே போக ரொம்ப டார்க்காகவும் இருக்குது. ஸோ பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டெப்பாக நீளமாக வரைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கும். ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், அந்த முகத்து பக்கத்தில் உள்ள அந்த நெத்தி பக்கத்தில் உள்ள இடங்களெல்லாம் கொஞ்சம் டார்க்காகவும், மற்ற இடங்களில் கொஞ்சம் லைட்டாகவும் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த நெத்தி பக்கத்தில் உள்ள இடங்களெல்லாம் ரொம்ப டார்க்காக ரொம்ப அழுத்த வேண்டியது இருக்கும். மற்ற இடங்களில் கொஞ்சம் லைட்டாக கொடுத்தீங்கன்னா, அதாவது நீங்கள் பிக்சரை பார்த்தீங்கனாலே போதும், அங்கே எங்கே டார்க்காக இருக்கோ அங்கே வந்து நல்லா 2-3 கோட்டிங் கொடுக்கணும். லைட்டாக இருக்கிறதுல பேனாவை கொஞ்சம் மேலே தூக்கி லைட்டாக கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு சூப்பராக வந்துடும். ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நான் அடுத்த இது வரையுதேன். ஏன்னா கண்டினியூ வரைஞ்சோம்னா ஹேண்ட் வந்து ரொம்ப பெயின் எடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் வரையணும். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ட்ராயிங் வந்து குவாலிட்டி கிடைக்கும். நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் கண்டினியூ வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபிங்கரெல்லாம் பெயின் ஏற்படையில் என்னாகும், உங்களுக்கு டென்ஷன் ஆகும், கொஞ்சம் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக எடுத்து வச்சு வரையணும். பாருங்கள், இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், திரும்ப அங்கே எங்கெங்கே டார்க் தேவையோ அங்கெல்லாம் திரும்ப டார்க் பண்ணிகிட்ருக்குறோம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப பொறுமையாக வரையணும். இந்த வரைஞ்சால் தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ இதே போல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ, என்ன மாதிரி ட்ராயிங்ஸ் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அதை வந்து நான் கண்டிப்பாக உங்கள் பேரை சொல்லி, உங்கள் சேனல் பேரையோ இல்லாட்ட உங்கள் லாகினோடைய பேரையோ, அதாவது லாகின் ஐடியோட பேரையோ சொல்லி நான் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் லைட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம சேனல் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்கள் பாருங்கள், ஹேர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதை வந்து நுணுக்கமாக பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், அந்த நெத்தி பக்கத்தில் வர இடங்களெல்லாம் டார்க்காக பண்ணிவிட்டு அப்புறம் மத்தியத்தில் கொஞ்சம் ஒயிட்டாக கொடுத்துட்டு, அதாவது பள்ள மேடுகள் இருக்கும், அது பாருங்கள், அதை எப்படி அழகாக ஷேக் பண்ணி கொண்டு வரும் பாருங்கள். அதாவது நல்ல டார்க் இருக்கிற இடத்துல நல்லா திரும்ப அப்ளை பண்ணி டார்க் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஒரிஜினல் லுக் கொடுக்கும். பாருங்கள், இந்த ஹேர் தான் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள். திரும்ப அப்புறம் லைட்டு
டார்க் லைட் நிறைய இடத்துல வரும். அதை வந்து கரெக்டாக அந்த பிக்சரை பார்த்து கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே லைட் பண்ணி மேலே டார்க்கு, மிடில் லைட்டு, அப்புறம் இங்கே டார்க்கு அப்படி பண்ணி வரைஞ்சிடும். அப்போ தான் அந்த சேஃப் வந்து கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இது முழுக்க பெண்ணாலேயே வரைஞ்சிருக்கோம். வெறும் ப்ளூ இங்காலேயே பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி டார்க் லைட் வரைவோமோ பென்சில் ஷேடிங்கில், அதே போல் இது பெண்ணை வச்சு வரைஞ்சிருக்கிறோம். ஸோ அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க காது பகுதியை நல்ல ஹேர் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வெறும் நுனி பக்கம் மட்டும்தான் தெரியும், இது எல்லாமே ஹேர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அதே போல் நம்ம க்ளோஸ் பண்ணி வரைஞ்சிருக்கிறோம். ரொம்ப சூப்பராக வரைஞ்சிட்ருக்குறோம். நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஆக்டர்ஸ் எது வேணும் வரையினாலும் உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். முடியாத பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிப்ட் மெத்தடு, நான் இதை வந்து கிரிப்ட் மெத்தடில் தான் வரைஞ்சிருக்கிறேன். இந்த கிரிப்ட் மெத்தடை எப்படி வரையணுங்கிறத ஒரு டுட்டோரியல் வீடியோவாக போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக அது எப்படி நம்ம மொபைல் ஆப் மூலமாக எப்படி ஒரு படத்தை, அதாவது ஆக்டர் படம் கூட இல்லை, உங்கள் படத்தை கூட வரையலாம், ஈஸியாக எப்படி வரையலாங்கிறத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து அதில் அதையும் கற்றுக்கலாம். ஸோ ஒரு சைடு ஹேர் பண்ணியாச்சு, இந்த சைடு ஹேர் பண்ண ரெக்கார்டு எடுத்தாச்சு. பட் என்னென்னா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இந்த சைடு ஹேரை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண் பகுதிக்கு வந்தாச்சு. கண் பகுதியை வந்து ரொம்ப நுணுக்கமாக பண்ணணும். ஸோ கண் பகுதியை அதே போல் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஷேடிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எங்கெங்கே டார்க் வருதோ அந்த டார்க்கை திரும்ப அப்ளை பண்ணணும். பாருங்கள், உங்களுக்கு கண் படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையாக பண்ணணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ஏன்னா பென்சில் மாதிரி கிடையாது. பென்சிலில் வந்து உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் பண்ணலாம், அதுவும் கொஞ்சம் டஃப்பு தான். பட்டு அதை விட இது வந்து ரொம்ப டஃப்பு. அதுலேயாவது கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம், இதில் எரேஸ் பண்ண முடியாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நுணுக்கமாக வரையணும். பாருங்கள், இது வரைஞ்சாச்சு பார்த்திங்களா அந்த ஒருத்தர் சைடு கண்ணு. நெக்ஸ்ட்டு நெத்தி பக்கத்தில் உள்ள டார்க்னஸ் எல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கெங்கே டார்க் இருக்கோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். இதில் பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணுடைய புருவம், இந்த கண்ணுடைய புருவத்தை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு லைட்டாக பண்ணணும், அப்புறம் எங்கே டார்க் தேவையோ அங்கே டார்க்காக கொஞ்சம் பெண்ணை வந்து அழுத்தி அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு சரியாக வரும். நீங்கள் வந்து என்னென்னா பெண்ணை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், லைட்டு டார்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத. கையும் வந்து அந்த நோட்டில் வந்து அப்படியே பண்ணணும். டக்குன்னு நம்ம அழுத்திட்டோம்னா அந்த படமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் ரொம்ப நுணுக்கமாக பண்ணணும். பாருங்கள், கண் புருவத்தை வரைஞ்சாச்சு. இப்போ இந்த சைடில் உள்ள அவருடைய வலது கண்ணை நம்ம வரைஞ்சிட்ருக்குறோம். இதையும் பார்த்திங்கன்னா பொறுமையாக வரையணும். சில இடங்களில் எங்கெங்கே டார்க் தேவைப்படுதோ அங்கெல்லாம் டார்க் பண்ணி, எங்கெங்கே லைட் தேவைப்படுதோ அங்கெல்லாம் லைட் பண்ணி வரையணும். அதை வந்து பிக்சரை பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடைச்சோன்னா அது பிரகாரம் நீங்கள் வரைஞ்சிங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கண்ணுடைய கருவிழிகளை வந்து வரையுதோம். நடுவில் அது ஒயிட் கலர் தெரியணும். அந்த வெளிச்சம், ஃபோட்டோவில் உள்ள வெளிச்சம் அது கண்டிப்பாக அப்படியே தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கீழே உள்ள அந்த சுருக்கங்களை வரையுதோம். திரும்ப மூக்கு பகுதியில் உள்ள மேல் பகுதி, அந்த நிழல் விழுற ஷேடிங் விழுற இடங்களை நல்லா டார்க் பண்ணுறோம். பாருங்கள், இதெல்லாம் வந்து பொறுமையாக வரையணுங்க. இந்த இடத்துல ரொம்ப டக்குன்னு வரைஞ்சிடக்கூடாது. வரைஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பிக்சர் வந்து குவாலிட்டி கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் இந்த மூக்கு பகுதி, அது கீழே உள்ள பகுதிகள் எல்லாம் நம்ம பேனாவிலேயே எவ்வளோ அழகாக டார்க் பண்ணுறோங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சைடு உள்ள அந்த முகத்துக்குள்ள, அதாவது மூக்களுக்கும் வாய்க்குள்ள அந்த சுருக்கங்களை எங்கெங்கே டார்க் இருக்கோ அங்கே டார்க்காகவும், லைட்டாக இருக்கிற இடத்துல லைட்டாக வரையுதோம். அப்புறம் பார்த்திங்கன்னா முகத்துக்கு அந்த மூக்கு கீழே உள்ள அந்த பிளாக்னஸ், அந்த டார்க்னஸ் விழும் லைட் வெளிச்சத்தில். ஸோ அதை டார்க் பண்ணுறோம். இங்கே உள்ள பள்ளமேடுகளெல்லாம் நல்லா அழகாக பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், இதெல்லாம் லைட்டாக பண்ணணும். நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் டக்குன்னு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த இடத்துல டார்க்காக வந்துச்சுன்னா பிக்சர் வந்து ஃபுல்லாகவே குவாலிட்டி இருக்காது. பாருங்கள், இது கண்ணுக்கு கீழே உள்ள பகுதி, அப்புறம் ஹேர் சைடில் உள்ள பகுதியெல்லாம் நான் கொஞ்சம் லைட்டாக டார்க் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக வரைஞ்சிருக்கிறோம். இந்த பாட்டு முடிஞ்சுதுங்க. நெக்ஸ்ட் பாட்டில் கீழே உள்ள மீசை,
அப்புறம் அந்த வாய்ப்பகுதியெல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யார் யார் நல்ல ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கனாலும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.